பாண்டிச்சேரி ஓவியர் மூன்றாவது ஓவியர் உருவாக மேடம் சுகன்யா மேடம் அவர்களுக்கு மிகுந்த நன்றி இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா எங்கள் ஷோவுக்கு போன தடவை வந்திருந்தாங்க, வந்ததும் நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணோம், ஆனால் எனக்கு இவ்வளோ வேகமாக கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. உடனே அடுத்த மாதமே கொடுத்துட்டாங்க. ரொம்ப நன்றி மேடம், எனக்கு ரொம்ப நன்றி தான். முதல்ல எங்கள் சுகுமாராமனுக்கு, அதுக்கப்புறம் எங்கள் சீஃப் கெஸ்ட் அவர்களுக்கும் மிக நன்றி தான். நம்ம கந்தப்பன் அவர்களுக்கும் மற்ற ஏனைய ஆர்டிஸ்டுகளுக்கும் வருகை வர இருக்கிறோம். முதற்கண் புதுச்சேரியில் செட்டி வீதியில் அமைந்துள்ள அடிசல் பே உணவகத்தில் முப்பரிமாணங்கள் என்னும் தலைப்பிலான ஓவிய கண்காட்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஒரு சிறப்பு பார்வை. ஓவிய கண்காட்சியினை சிறப்பு விருந்தினராக தொழிலதிபர் திரு ராமச்சந்திரன் அவர்களும் திருமதி சுகந்தி அடிசல் பே நிர்வாகி ஆகியோர் இணைந்து குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். கலை மாமணிகள் ஓவியர் சுகுமாரன், கந்தப்பன் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார்கள். ஓவியர்கள் தாயுமானவன், வசந்தன், மெய்யப்பன் ஆகியோரின் ஓவிய படைப்புகள் இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டன. டிசம்பர் 6 முதல் 27 வரை பொதுமக்கள் மற்றும் ஓவியர்கள் இக்கண்காட்சியினை இலவசமாக கண்டுகளிக்கலாம் எனவும் ஓவியங்கள் விற்பனைக்கும் வைக்கப்பட்டுள்ளது என ஓவிய படைப்பாளர்கள் தெரிவித்தனர். முன்னதாக சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் புதுவை ஓவியர்களுக்கு சால்வை அணிவித்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. இந்த டிசம்பர் மாதம் வந்து எங்களுக்கு ரொம்ப அடிசல் பேருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மந்த். இதோட ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சது டிசம்பர் மாதத்துல தான் நினைச்சோம். டிசம்பர் மாதத்துல தான் ஆரம்பித்தோம். வெறும் கனவுகளை மட்டும் வச்சுக்கிட்டு போட்டதும் டிசம்பர் மந்த்தில் தான். அதுக்கடுத்து முதல்ல வந்து இதோட ஃபஸ்ட்டு எங்கள் கூட கொலாபரேஷன் பண்ணது சார் ராமச்சந்திரன் சார். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் 3 வருஷமா வி ஹவ் பீன் இன் ஒர்க். அந்த இதில் இருந்தாலும் வயசு தான் பண்ணோம். ஃபஸ்ட்டு 14th டிசம்பர் 2022 வெறும் ட்ரீம்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. எப்படி வரும்னா தெரியாது அடிசல் பே. ஆனால் அடிசல் பே ஆரம்பித்ததுக்கு அடுத்தது ஒன் பை ஒன் எல்லாமே அந்த எவ்ரி திங் ஃபெல் இன் பிளேஸ். ஸோ ஸ்டில் லாட் ஆஃப் சேலஞ்சஸ், lot of other big dreams. We are stepping into a 4th year by 14th December with a lot of challenges, with lot more difficulties to learn. In the December 14th we are stepping into another 4th year, and 3rd year naga 2 years we were in other location, but when we wanted to do something எடுத்துக்கிட்டு பாசிட்டிவாக வந்திருக்க சென்னை ஆர்டிஸ்ட் மாணவன் தாய்மானவன் சார், அவர் மையப்பன் சார் ஃப்ரம் சேலம், அவரையும் ரொம்ப we are proud to invite both of them to Pondicherry. And so there were so many என்ன சொல்றது, ஒரு லெஜெண்டரி கேலரி அந்த மாதிரி இருந்தாலும் we were doing it more commercial, but still இதையும் அடிக்கடி உங்களோட பெயிண்டிங் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறதுக்கு நாங்கள் தான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கோம் சார். And also to Vasant who has been ரெண்டு பேரும் சேர்ந்து போறோம். Thank you sir, thank you so much. சார் பாருங்க சார், இங்க பாருங்க சார். சார் கொஞ்சம் அப்படியே க்ளோஸ். Thank you. சார் இங்க பாருங்க சார். இங்க பாருங்க சார். மார்க் பண்ணி உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஏற்கனவே நாங்கள் மேடம் நாங்கள் பார்க்குறப்ப இங்கே வரப்போ பார்ப்போம். நிறையா இந்த மாதிரி வெளியிலேருந்து ஆர்டிஸ்ட் வருவாங்க. இங்கே அவங்களுடைய அதெல்லாம் வச்சுட்டு போவாங்க. சேல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் நான் ஏற்கனவே பேசியிருந்தோம். இதில் ஒரு என்னால் முடிஞ்ச இந்த
இ-காமர்ஸ் சைட் மாதிரி நான் உங்களுக்கு நான் ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன். அதில் நீங்கள் இதுலேயே நீங்கள் எல்லாமே நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். உங்களுடைய தனித்தனியாக நான் மேடம்க்கு ஒரு லாகின் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து உங்களுடைய இமேஜஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அதில் போஸ்ட் பண்ணி சரிங்க பாருங்க. ஓகே சார். ஒரு நாள் கிளாஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பெயிண்டிங் மாட்டிருக்குது. ஒரு ரெஸ்டாரண்ட் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணுன்றதுக்காக வாட்டர் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு பழக்கம். அந்த மாதிரி மனைவிடைய பர்த்டே அன்னைக்கு நாங்கள் போகிறோம். போயிட்டு அப்போ தான் முதல் மேடத்தை பார்க்குறேன், பேசுகிறோம். அப்புறம் நாங்களும் ஆர்டிஸ்ட்ன்றோம். அதுக்குள்ளே டாக்டருக்கு தெரிஞ்சு ஒரு ஃபோன் அடிச்சிட்டாரு, அவங்ககிட்ட பில் வாங்காதீங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு உறவு ஆரம்பிச்சு தான். அதுக்கு பிறகு அப்படின்னு அவங்க ஊருக்கு வந்த பிறகு திரும்ப ஒரு அடி போகிறோம். நான் ஒரு திரும்ப அவங்களை இட்டுட்டு போகிறோம் அந்த ஹோட்டலுக்கு. அப்படி ஒரு அறிமுகம் ஆச்சு. திடீர்னு பார்த்தா கோபால் ஒரு நாள் எனக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு டிஸ்பிளே பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அப்போ இவங்கன்னு எனக்கு தெரியாது, இங்கே ஆரம்பிக்கிறது எனக்கு தெரியாது. எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் வந்து அந்த மாடல் அனுப்புகிறாரு. அப்புறம் திடீர்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஷோ யார் பண்ணுறதுன்னும் போது மேடம் வந்து நீங்களே முடிவு பண்ணுங்க, நானே ஃபீல் வரும். அந்த விதத்தில் வந்து எங்களுக்கு ஒவ்வொன்று சந்தோஷமாக இருக்குது. அதுவும் வந்து தாய்மானன் சார்லாம் வந்து நான் வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் பார்க்குறது, அவரோட ஒர்க்கை பார்த்து பிரமிச்சு போய் இருக்கும்போது நேரில் அந்த ஒர்க்கை பார்க்க விற்றுணும் வியாபாரம் வியாபாரம் வியாபாரம். ஏன்னா இப்போ பாண்டிச்சேரியில் இதை நோக்கி தான் கலை பயணம் போயிட்டு இருக்கு. நாங்கள் கோபா சேர்க்கணும். அப்போ ஒருவருக்காரன் செஞ்சிருக்க அந்த பண்ணலாம். அப்போ இருந்த விஷயங்கள் சில விஷயங்கள் செஞ்சது ரெகக்னைஸ்டுன்ற ஒரு விஷயத்துக்காக தான் நாங்கள் பயணிக்க ஆரம்பித்தோம். ஆர்டிஸ்டுக்கான ரெகக்னைசேஷன், இந்த அவார்டு, இந்த கேம்ப் அட்டன் அதுவே ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன். நான் அதனால தான் வச்சுக்கோங்க வியாபார ரீதியாக பாண்டிச்சேரி கொஞ்சம் கம்மியாகிடுச்சோ அப்படின்ற மாதிரி முன்கட்டமாக இருக்குன்னா ஆனால் காலத்தினுடைய கட்டாயம் இருந்துச்சு. அதுதான் வச்சுக்கேன். அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வியாபார நோக்கில் மட்டுமே இன்றைக்கி ஆர்ட் கேலரி ஆர்டிஸ்ட் பயணிக்கணுன்ற ஒரு விஷயங்கள் இருக்குது, ரெகக்னைஸ்டு இருக்குது. அதுக்காக இப்போ மேடம் இவங்க கலிங்கா கேலரி ஓனர் தெரிஞ்சுருக்காங்க. ஆக விஷயம் இருக்குது. அது ஒரு இது மாயங்கள் உண்மை தத்துவம் உண்மை அதுதான் வச்சுங்களேன். அதை தாண்டி அந்த மாதிரியான விஷயங்கள் ஷோ நான் ஏற்கனவே பல ஷோவில் சொல்லியிருக்கேன். நிறைய ஷோலாம் கலந்துக்குவோம். முப்பரிமாணம் லாஸ்ட் அதே மாதிரி கனவு மெய்ப்பட வேணும்னு சொல்லுவாங்க. மேடம் சொன்னாங்க இதுக்கு உடனே காலில் ஒரு நண்பர் ஃபோன் பண்ணாங்க, விவேந்திரன். தேங்க்யூ. உங்களுடைய முயற்சி தான், உங்களுடைய முயற்சி தான். அதனால் சந்தோஷமாக அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக மேடம் வந்து எனக்கு வந்து நான் பேச்சுலர்ஸ் படிக்கும்போது மேடம் நல்லா தெரியும். நான் வண்ண விடிக்கிறதுக்கு நான் பெரிய பண்ண ஷோ போகும்போது அப்போலேருந்து மேடம் நல்லாவே பழக்கம். ஸோ தேங்க்ஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு மேடம் கெஸ்ட்டாக வந்து சார். அந்த கண்டபாடி சாரை பற்றி சொல்லணும்னா சின்ன வயசுலேருந்தே என்னை பார்த்துட்டு இருக்காரு. ஸ்கூல் படிக்கும்போது ட்ராவலிங் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ சார் வந்து ரொம்ப தேங்க்யூ. அண்ட் எஸ்பெஷலி ஸ்பெஷலாக சொல்லணும்னா சுகுமாரன் சார். ஆக்சுவலாக சுகுமாரன் சார் வந்து ஸ்டூடெண்ட். ஏன்னா சார் வந்து அவரோட சார் வந்து என்னோட டீச்சர்ஸ் கொடுத்துட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஏன்னா வந்து சார் நிறைய விஷயங்கள் சின்ன வயசுல நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ அவரோட சாரோட ஸ்டூடெண்ட் சொல்லுறது சார் வந்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ. ஸோ ட்ராவலிங் நீங்கள் வந்து முதல் முறை கண்காட்சி இருக்கும்போது நான் வெளிமாநிலத்தினால வந்து பார்க்க முடியல. ரெண்டாவது கண்காட்சி வந்துருந்தேன். அது தொடர்ந்து மூன்றாவது கண்காட்சிக்கு நான் சொன்னேன். அது 10 வருஷத்தில் வந்துருந்தது. இதுவே வந்து நான் ஒர்க் அந்த அளவுக்கு ஒரு அசையமான ஒரு விஷயமாலும் கண்ணிலேருந்து வெளியிலேருந்து வந்து நம்ம ஃபியூச்சரில் திரும்பி சேர்க்கும் போது நம்மளும் கலந்துக்கலாம்னு நிறைய ஆர்வத்தோடு சொல்லியிருக்கேன். இந்த கேலரியும் எதுவும் இந்த படைப்பும் மேடமுடைய கனவுகளும் நல்ல வெற்றி பெறணும்னு வேண்டி வாழ்க்கை நடக்கிறது. நன்றி. நல்ல அருமையான மாலை சொல்வது எல்லாம் அனுப்பிச்சுருக்கீங்க. அதாவது இந்த அரிசி பில் பற்றி சொல்லும்போது அண்ணன் தான் இப்போ அதுக்கான அர்த்தத்தை சொன்னார். ரொம்ப வயசு இருக்கக்கூடிய ஒரு அர்த்தம். ரொம்ப நான் கூட சென்னையில் நிறைய ஹோட்டல்ஸ் பார்த்துருக்கேன். இந்த ஒரு
அந்த சொன்ன வார்த்தை வந்து அதாவது தமிழ் இனிஷியல் போட்டுட்டு இங்கிலீஷில் பேர் எழுதுகிற விஷயம் மாதிரி இது ரொம்ப அருமையான விஷயம். உள்ள இருக்கக்கூடிய நம்ம கலாச்சாரத்துக்கு மிகவும் பொருத்தமான ஒரு பெயர். நான் முதல்ல எனக்கு பெயரோட அர்த்தம் எனக்கு புரியல. அரசியல் பேருனா ஏதோ பெரிய நான் ஃப்ரெஞ்சு வேர்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அந்த தமிழ் வார்த்தைன்றது இங்கே வந்த மாதிரி தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. அந்த விதத்தில் அந்த வார்த்தையை அறிமுகப்படுத்துறதுக்கு மேடம் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் மேடம். அதுக்கப்புறம் மேடம் வந்து இங்கே நாங்கள் சூஸ் பண்ணும்போது மேடம் ஒரு ஆர்டிஸ்ட்னு வசந்த் சொன்னார். ஸோ அந்த ஒரு பாட்டே எங்களுக்கு வந்து ஹோட்டலில் வைக்கிறோன்றதை விட ஒரு ஆர்டிஸ்டோட கேரக்டரில் வைக்கிறோம் அப்படின்றது ஒரு விஷயம். காலையில் இங்கே வந்து முதல் நேரம் அந்த பெயிண்டிங் தான் நான் பார்த்தேன். பார்த்ததுமே யார் ஒர்க்குனாலும் மேடம் ஒர்க்குனாங்க. கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஓகே நம்ம வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கவனமாக இந்த இடத்துல பெயிண்டிங் வச்சுருக்கோம் அப்படின்னு ஒரு ஒரு பயத்தை ஏற்படுத்துச்சு இந்த இடம். அந்த அளவுக்கு இந்த அடிஷன் பே வந்து என்னை பொறுத்தவரையும் மிக ஒரு கேலரியில் கூட இல்லாத ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம். மேடம் வந்து அவ்வளோ ஒருமுகப்படுத்துகிறாங்க. அதுலேயும் அடுத்ததாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அடிஷனல் பீரியட் நான் அண்ணன் சொன்னாங்க, நீங்களாம் வந்து சென்னையிலேருந்து வைக்கிறீங்க. எங்களுக்கு அப்படி கிடையாது. கந்தப்பா அண்ணன் நம்ம சுகுமார் அண்ணன் சார்லாம் சேர்ந்து இங்கே ஒரு ஷோ நடத்திட்டாங்கன்னா அந்த அவங்களே நடத்திட்டாங்க, நம்மள தான் ஒரு பெரிய விஷயம் அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் தான் இங்கே வச்சது. ஸோ இவர்களெல்லாம் நடத்தின இடத்துல நாங்களும் வச்சோம் அப்படின்னும் போது ஒரு பெரிய பெருமையான அசைன்மெண்ட்டை தான் நாங்கள் பார்க்குறோம். இது ஒரு எங்களுக்கு ஒரு படிக்கலாகவே இந்த இடத்துல இருந்தால் படிக்கிறது அடுத்த மைல்கல்லாகவே இந்த இடம் அமைஞ்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ மிகுந்த நன்றி எங்களுக்கு கொடுத்ததுக்கு, சார் வருகை தந்ததுக்கும். எங்கள் இப்போ ஆர்ட்டுக்கு ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி சொன்னாங்க, சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி சொன்னாங்க. அது போல ஆமாம் அது மாதிரி எல்லாரும் எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இயற்கை உணவுகள்ன்ற மாதிரி இந்த ஆர்ட்டும் வந்து ஒரு இயற்கையான ஒரு விஷயம் தான். அது சில இடங்களில் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கல. ஏன்னா பஞ்சபிள் கொடுத்துருக்க விஷயம் வந்து சென்னையில் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ், ஏன் நான் இருக்கிறதுலே பெரிய பெரிய ஷாலோ ரெஸ்டாரண்ட் நானே போய் கேட்டுருக்கேன். நாங்கள் கொஞ்சம் பெயிண்டிங்ஸ்லாம் மாட்டிக்கிறோம்னா நீங்கள் எந்த செலவும் வாங்கினா நானே பார்த்துறேன்னா அதுதான் எங்களுக்கு டைமே இல்லை, நீங்கள் வெளியே போயிட்டு டைப் இருந்தாங்க. அந்த அளவுக்கான ஒரு சூழல் தான் இன்றைக்கி வந்து ஆர்ட்டு அங்கெல்லாம் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. நாங்கள் பாண்டிச்சேரி, நீங்கள் சென்னையிலேருந்து வந்துருக்கீங்க, நான் பாண்டிச்சேரி எப்பவுமே ஆர்ட்டு கண்ணோட்டமுடைய ஒரு நகரமாக தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஆர்டர் நான் மட்டுமே இல்லை, இப்போ பாண்டிச்சேரியில் போய் நான் ஷோ வைக்கிறேன்றதே எங்களுக்கு கூட அப்போ பாண்டிச்சேரி வச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தோடு தான் எல்லாரும் கேட்குறாங்க. அந்த அளவுக்கு பாண்டிச்சேரி வந்து ஒரு ஆர்ட் கல்ச்சரான ஒரு பிளேஸாக தான் இருக்குது. ஸோ அதை மீண்டும் நான் இங்கே பதிவு பண்ண வேண்டியேன். அதுவும் அன்பான நண்பர்களும் அண்ணன்களும் இருந்த விஷயம் வசந்தன் சார் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு 20 வருஷமாக நாங்கள் 2 பேரும் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். ரொம்ப நாளாகவே பேசிகிட்டு இருக்கோம், நம்ம ஷோ வைப்போம் அப்படின்ட்டு. அது ரோட் ஷோவில் ஒன்றா இணைஞ்சது. அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு 20 வருஷத்துக்கு போய் இப்போ இணைஞ்சிருக்கோம். மையப்பன் சாரும் எனக்கு அந்த மாதிரியான ஒரு நட்பு தான். ஒரு 50 ஆண்டுக்கு முன்னாடி நாங்கள் ஒன்றா ஒரு இடத்துல ஒர்க் பண்ண கேம்ப்பு. அதுலேருந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு வந்து இங்கே வந்து இதுக்கெல்லாம் இந்த அடிஷனல் பே எங்களுக்கு வந்து ஒரு முழு வடிவத்தை கொடுத்ததுக்கு மிகுந்த நன்றிக்கும் சார் அவர்களுக்கும் நன்றி வந்த அனைவருக்கும் அனைவருக்கும் நன்றி. திரு பவார் முருகன் என்னுடைய அழைப்பை இன்னைக்கு வந்திருக்காரு பிஎன்ஐல இருந்து. திரு பவார் முருகன் அவர் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்வெர்டர் பேட்டரிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி சார். இங்க இருக்க பெயிண்டிங்ஸ்லாம் நீங்க வாங்கிக்கலாம். கொஞ்சம் புரியுது இன்வெர்டர்ஸ்க்கு ஏதாவது இது இருந்தா எங்க கிட்ட ரெஃபரன்ஸ் ஃபீமேல் ஆண்டர்பிரனர் திரு கலைவாணி அவங்களையும் வரவேற்கிறோம். அவங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இவங்க செப்பரேட்டா ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க சார். ஸ்டீல் ரெயில்ஸ் அதெல்லாம் வச்சு அவங்க தான் நடத்திட்டு இருக்காங்க. சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஆல்சோ வினோத் இங்க இருக்க பெயிண்டிங்ஸ் சேல்ஸ் தான் என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்க பெயிண்டிங்கை சேல் பண்ணி தரேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் கமிங். அடுத்து சார் ராமசிங்கன் சார், தேங்க்யூ சார். எந்த ஒரு ஃபார்மாலிட்டியும் ஆக்சுவலாக வச்சுக்காம எனக்கு வந்து எப்போவுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் கூப்பிட்டதும் எங்களுக்கு கௌரவிச்சதுக்கும் கௌரவிச்சதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அடுத்து எங்களோட சுகுமாரன் சார், கந்தப்பன் சார், எங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். நன்றி சார்.
வச்சுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை கம்மி பண்ணுங்க.